friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். நாங்க பாத்தீங்கன்னா நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். சோ ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ValueDollarக்கு வந்து ஷாப்பிங்க்கு வந்திருந்தோம். இங்க வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப கம்மியான ரேஞ்சில வாங்கிக்கலாம். நார்மலா இருக்கிற மார்க்கெட் பிரைஸ் மால்ல இருக்கிற கடைகள்ல இருக்கிற பிரைஸை விட உங்களுக்கு 2 ல இருந்து $3 வந்து ரொம்ப கம்மியாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாத்தீங்கன்னா இந்த ட்விக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 65 சென்ட் தான். ஸோ வந்து ஒரு டாலர் கூட கிடையாது, 65 சென்ட். அதே நீங்கள் வந்து நார்மலான ஒரு ஸ்டோரில் போய் வாங்கினீங்களா கண்டிப்பாக வந்து $1 போட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் பல்கியாக இருக்கிற பேக்கெட்டில் இருக்கிற சாக்லேட்ஸும் வாங்கிக்கலாம். இந்த கிண்டர் ஜாயெலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் மாலில் வந்து உங்களுக்கு $4 போட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே வந்து $1 தான். அதே போல் இந்த டைரி மில்க்லாம் வந்து உங்களுக்கு $4 ரேஞ்சில் இருக்கும். இங்கே வந்து $1.95 $2.95 மேக்ஸிமம் வந்து அந்த $2 $2.95 முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற நல்ல பிராண்டடான சாக்லேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து ஷாப்பிங்க்கு வந்திருந்தோம். நீங்கள் முஸ்தஃபாலையும் வந்து சாக்லேட் வாங்கிக்கலாம். நீங்கள் அங்கே போய் வாங்குறதுக்கு இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இந்த ValueDollar வந்து ரொம்ப வந்து ஒரு பக்கமேவா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்காங்கில் அவைலபிளாக இருக்கும் ValueDollar. ஸோ அங்கே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். புங்கோலில் வந்து ValueDollar இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அங்கே இருக்கிற கடைகளில் வாங்கும்போது உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் நிறைய சாக்லேட்ஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல்காக இருக்கிற பேக்கெட்ஸில் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேஞ்சில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பவுண்டி சாக்லேட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும். உள்ளே வந்து ஒரு கோகோனட் ஃபில்லிங் வந்து வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து சாக்லேட்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா பொருளுமே கம்மியான ப்ரைஸில் விற்பாங்க. இந்த சென்ட் பாட்டில், அப்புறம் வந்து ஹேண்ட் சானிடைசர், அப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ், இந்த மாதிரி நிறைய வந்து பாடி வாஷ் எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸில் தான் விற்பாங்க. கோகோனட் ஆயிலேருந்து நிறைய பொருட்களை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இங்கே வந்து லோக்கலாக இருக்கிற அந்த சாக்லேட்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ தனித்தனியாக சிங்கிள் பீஸ்லேயும் உங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சாக்லேட்ஸ் வந்து விருப்பமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போகிறனால எல்லாரும் மொத்தமாக வந்து சேர்ந்து சாக்லேட்ஸ் வாங்கினோம். யவி எங்க போற? கையில வச்சுக்கிறியா? சரி ஓகே கோல்டு. சரி ஓகே, இந்த மைலோ பாக்கெட் நைடி இந்த ஊரிய கொண்டு. என்னாச்சுடா? அதை நீ தொடாத, தொட்டா வலிக்கும். என்னம்மா இங்க இருக்கா? எவ்வளோ இருக்கும்பா? $5 10 6 நெருக்கி வந்துட்டே இல்லை. நல்லா இருக்கா? ஒருத்து நல்லா இருக்கு. ஆனால் யூஸ் பண்ண மாட்டேன். ஆமாம், யாருக்காக கொடுக்கலாம். என்ன நீங்க பாட்டு லிஸ்ட் போட்டுட்டு இருக்கீங்க 3 பேருக்கு? அதே இது அந்த கடையில் லாஸ்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸு, டிஷ்யூஸ், இந்த மாதிரி வந்து டிஷ்வாஷர் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியோடய வச்சுருப்பாங்க. நான் வந்து எதாவது பிஸ்கட் கிடைக்குமான்னு பார்த்தேன். இந்த குக்கீஸ் வந்து நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1.25 தான். ஸோ ரொம்ப வந்து கம்மியான ப்ரைஸில் தான் வந்து இருக்கும். ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த குக்கீஸ் வந்து 2 பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி பிஸ்கட்ஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக அந்த நல்லா இருக்காது. இந்த குக்கீஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்கும். கப் நூடுல்ஸ்லாம் ஒரு சில நூடுல்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், 2 நூடுல்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது. அடுத்து வந்து டிஷ்யூஸ்லாம் நீங்கள் கம்மியான நல்ல குவாலிட்டி டிஷ்யூஸே பார்த்தீங்கன்னா $1.25 நீங்கள் வாங்கிக்கலாம். பேபி வாஷ், பாடி வாஷ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடையை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவும் சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா இந்த கடையை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு தேவையான நிறைய பொருள் வந்து இங்கே கம்மியான ரேஞ்சில் வாங்கிக்கலாம். ஸோ நான் ஃபைனலாக வந்து ஷாப்பிங்கை முடிச்சுட்டு பில் போட்டுட்டு கிளம்பிடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து முஸ்தஃபாவுக்கு போனோம். ஸோ முஸ்தஃபாலே கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ முஸ்தஃபாவுக்கு போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணலாம் தான் முஸ்தஃபாவுக்கு போயிட்டுருக்கோம்.
மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஊரில் எல்லாரும் கேட்குறது அந்த கோடாரி தைலம் என்னல ஆக்ஸ் எடுக்கிற ஆயில் அதுதான் வந்து கேட்பாங்க. ஸோ அது அப்புறம் நட்ஸு அப்புறம் வந்து டேட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். ஸோ அதுக்கு தான் வந்து தேவல முஸ்தஃபாவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஆக்ஸ் ஆயில் நட்ஸு டேட்ஸ் எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் முஸ்தஃபா தான் வரணும். அங்கே தான் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸில் நிறைய பிராண்டில் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த பெரிய பாக்ஸ் வந்து கோடாரி தைலம் வந்து எடுத்தாச்சு. இதுதான் வந்து எல்லாருமே கேட்பாங்க ஊரில், இது வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு வந்தீங்களான்னு. ஸோ அதனால் அந்த ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து டைகர் பாமும் கேட்டாங்க. ஸோ அது வந்து சிங்கிள் பீஸ் ஒரு 4 எடுத்துக்கிட்டோம். தள்ளிக்க ಇಲ್ಲಿ ಕೂತಲ್ಲಿ ಸರಿ 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 ಇಲ್ಲಿ ಕೂತಲ್ಲಿ ಈಗ ಏನೇ ಯು ವಾಂಟ್ ಸಿಟ್ ಹಿಯರ್ ಓಕೆ ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி குக்கிங் சைடுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய வந்து அந்த சைனீஸ் யூஸ் பண்ணுற அந்த கிரில்லிங் பேட், அதுதான் வந்து கிரில்லிங் யூஸ் பண்ணுற அந்த குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணியார கடாய் கிடையாது, இது வந்து ஒரு என்னமோ செய்வாங்க சைனீஸ் வந்து ஒரு ஒரு அது பேர் தெரியல. ஸோ அவங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்டீமர் கிரில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய குக்கிங் வெசல்ஸ் வந்து இருந்தது. ப்ளஸ் வந்து இது பார்த்திங்கன்னா போர்ட்டபிள், நம்ம ட்ராவல் குக்கிங் மாதிரி எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணால். வந்து பிளக் பாயிண்ட் சொல்லிட்டு ஒரே ஒரு பேன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. ஸோ அது வந்து நல்லா வந்து ஃபிட் ஆகிக்கிடுது. இதில் வந்து நம்ம நூடுல்ஸ் சூப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இந்த ஹாட் பாட் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸ். இங்கே நிறைய பேர் வந்து நடுவில் ஒரு சூப் மாதிரி இருக்கும், சைடில் ஃபுல்லாக வந்து வெஜ்ஜீஸ் அண்டு நான்வெஜ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை க்ரில் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆர்ஏ பவனில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பசங்க வந்து டோனட் கேட்டாங்க. ஸோ வந்து டன்கினில் வந்து டோனட்டும் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து வண்டியே ஃபுல்லாகிற அளவுக்கு வந்து வாங்கியிருக்கோம் ஷாப்பிங். என் பொண்ணு டயர்ட் ஆகிட்டா, அதிலே அந்த வண்டியிலே வந்து தூங்கிட்டா. இந்த மாதிரி பெரிய ஷாப்பிங் முஸ்தஃபாவில் போகும்போது இந்த மாதிரி ஸ்டாலர் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஏன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திங்ஸ் வைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து குழந்தை தூங்குறான்னா அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நாங்கள் பேக்கிங்லாம் ஆரம்பிச்சிட்டோம். வாங்கிட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து 2-3 சூட்கேஸ் ஆகிடுச்சு வந்து பேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டேட்ஸ்லாம் வாங்கினோம். இந்த டைம் வந்து தான் இந்த குலாபி மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து மவுத் ஃப்ரெஷ்னர். ஸோ இந்த தடவை ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுத் ஃப்ரெஷ்னர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்னும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்குன்னு. நிறைய நட்ஸ், இதெல்லாம் வால்நட்டு, அப்புறம் வந்து கேஷ்யூ நட், அப்புறம் வந்து அந்த அத்திப்பழம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த அத்திப்பழம்லாம் வாங்கியிருக்கோம். நான் அந்த பட்டர் குக்கீஸ் வந்து நான் அந்த ValueDollerல வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ். ஸோ ஹேண்ட் லக்கேஜாக இருக்கும்போது நல்லா வந்து நாமளே சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த சின்ன சூட்கேஸ் பார்த்திங்கன்னா ஹேண்ட் லக்கேஜ். ஸோ அதனால் எல்லா சாக்லேட் எல்லா ஐட்டம்ஸையும் இந்த ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சாச்சு. இந்த பர்ஸ் வந்து முஸ்தஃபாவில் தான் வாங்கினோம். எங்கள் அம்மாவுக்கு ஒன்று, எங்கள் அத்தைக்கு ஒன்று. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சிங்கப்பூரோட அந்த ஃபேமஸான அந்த கிளாத்தில் வந்து செஞ்ச பர்ஸு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். காய்கறி வாங்கும்போது வெளியே போகும்போது யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அப்புறம் வந்து ஜிப்லாக் கவரு, அப்புறம் வந்து இந்த கிளிப்பு, இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வாங்கிட்டு எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். இதே வந்து செக்இனில் போட்டிங்கன்னா அவங்க தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சி சாக்லேட் மாதிரி வராது, எல்லாமே வந்து உள்ள உருண்டை திரண்டி லட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி சாக்லேட்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்னா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி கிளம்புறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.